தான் HTMLன்றது ஒரு வெப் பேஜை உருவாக்குறதுக்கான அடிப்படையான மொழியாக காணப்பட்டுச்சு. இப்போ சிஎஸ்எஸ்ன்றது அந்த வெப் பேஜை வந்து ஒரு மெருகூட்டுறதுக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் சிஎஸ்எஸ். சரிதானே? HTML ஏற்கனவே நாங்கள் அடிப்படையான வெப் பேஜை உருவாக்கிட்டோம். அந்த உருவாக்கப்பட்ட வெப் பேஜை ஸ்டைல் பண்ணுறதுக்கான அல்லது மெருகூட்டுறதுக்கான ஒரு வகையான லாங்குவேஜ் தான் சிஎஸ்எஸ். HTMLோட இணைந்து தான் இந்த சிஎஸ்எஸும் பயன்படுத்தப்படும். சிஎஸ்எஸ் விரிவு வந்துட்டு கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ்னு சொல்லி வரும். ஏற்கனவே HTML விரிவு படிச்சிருக்கிறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். சிஎஸ்எஸ் விரிவு வந்துட்டு கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ், அதுதான் சிஎஸ்எஸ் விரிவு. இப்போ சிஎஸ்எஸ் வந்துட்டு HTML எலிமெண்ட்ஸ்ன்றது நாங்கள் HTML உருவாக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய டெக்குகள் உருவாக்கும். அது எவ்வாறு காட்சிப்படுத்தப்படணும், ஸ்க்ரீனில் வந்துட்டு வெளியீடாக எவ்வாறு காட்சிப்படுத்தப்படணுன்றதை விவரிக்கக்கூடியதுதான் சிஎஸ்எஸ். சரிதானே? சிஎஸ்எஸ் டிஸ்கிரைப் பண்ணுதான் HTML எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வாறு விவரிக்கப்படுறன்றதை சொல்கிறது தான் சிஎஸ்எஸ் ஆக இருக்கு. சரிதானே? இவ்வாறு நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் HTML எழுதாமல் அதை மெருகூட்டுறதுக்கான விஷயத்தை வேறையாக சிஎஸ்எஸ் எழுதுறதுனால என்னோட வேலை வந்துட்டு இலகுபடுத்தப்படுது. அதாவது மிக குறைவான கோடிங் எழுதினால் போதுமானதாக இருக்கும். அவை இங்கே வெப் பேஜ் லோட் ஆகிறது மிச்சம் குறைவாக இருக்கும். அவை நாங்கள் அப்போ சிஎஸ்எஸ்னுடைய இதில் நன்மை தான் இது. எங்களை கோடிங் ஒர்க்களை குறைச்சி கொள்ளையிலும் வெப் பேஜ் ஒன்று அதிகமாக லோட் ஆகிறது நாங்கள் என்ன செய்யலாம், குறைச்சி கொள்ள இயலும். சரிதானே? அவை நாங்கள் சிஎஸ்எஸ்ஸை வேறு ஒரு பேஜில் எழுதவும் மேலும் HTML பேஜுக்குள்ளேயே எழுதவும் இயலும். நாங்கள் எவ்வாறு இப்போ நாங்கள் சிஎஸ்எஸ் எழுத போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். உதாரணமாக ஒரு H1 நாங்கள் ஒரு நாங்கள் ஹெட்டிங்க்கு வந்துட்டு பார்க்கட்டோம். H1 பேராகிராஃப் இது ஒரு டெக் பாவிக்கலாம். அந்த டெக்குக்கு நாங்கள் சிஎஸ்எஸ் எழுதுறதாக இருந்தால் இவ்வாறு தான் எழுத போகிறோம். எழுதும்போது உதாரணமாக அந்த H1 கலர் ப்ளூ கொடுக்கப்பட்டிருச்சு. அவை இவ்வாறு கேர்ள் ப்ராக்கெட்டுக்குள்ள நாங்கள் எழுதுவோம். இதை நான் சொல்லுவோம் செக்டர் அல்லது டெக் அப்படின்னு சொல்ல போகிறோம். எலிமெண்ட் தான் H1. இந்த கலர்ன்ற எழுதுறதை நாங்கள் சொல்ல போகிறோம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பண்பு. அதனுடைய பெருமானம் தான் ப்ளூன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவை வேல்யூ, அதை நான் சொல்லுவேன் வேல்யூ. அப்போ இது வந்துட்டு ஒரு சிஎஸ்எஸ் தான் எழுதிக்கிறேன், கலரை வந்து மாற்றுறது. ஃபொண்ட் சைஸ் கொடுத்திக்கிறேன் 12 பிக்சல் கொடுத்திக்கிறேன். இந்த ஃபொண்ட் சைஸ்ன்றது ப்ராப்பர்ட்டியாகவும் வேல்யூ வந்துட்டு 12 பிக்சலாகவும் இருக்கு. கிளியரா? இது நாங்கள் எப்படி பாவிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நான் இப்போ HTML பேஜ் நாங்கள் வளமையாக பயன்படுத்துவது மாதிரி உருவாக்கியிருக்கிறேன். css.html சொல்லி உருவாக்கியிருக்கேன். இப்போ HTML வளமையான ஹெட் இருக்குது, பொடி இருக்குது. அதில் நான் ஒரு பேராகிராஃப் வந்து உருவாக்கியிருக்கிறேன். சரியா? பேராகிராஃபுக்குள்ள CSS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த பேராகிராஃபை நான் இப்போ ரன் பண்ணினோம்னால் எங்களுக்கு தெரியும் வளமையான நாங்கள் ரன் பண்ணும்போது இந்த அறிக்கை அந்த நான் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறோம். அவே சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், இவ்வளோ தான் எனக்கு அவுட்புட் வந்துச்சு. டைட்டிலாக சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால இங்கே டைட்டிலும் காண்பிக்கப்பட்டுச்சு. இப்போ இதை நாங்கள் சிஎஸ்எஸ் எழுதுறதாக இருந்தால் இதில் 3 வகையான சிஎஸ்எஸ் இருக்குது, பார்ப்போம். நாங்கள் உதாரணமாக ஒரு வகையான சிஎஸ்எஸ் எழுதுறேன். இப்போ இந்த பேராகிராஃபை நாங்கள் ஸ்டைல் பண்ண போகிறோமாக இருந்தால் இங்கே நான் ஸ்டைல் ஒரு டெக் இருக்குது. அந்த ஸ்டைல் டெக்கை நான் பயன்படுத்தணும். ஸ்டைல் சமன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் எழுத போகிறோம். சரிதானே? உதாரணமாக நான் கலர் கொடுத்தோம். கலர்னு சொல்லி கொடுக்கலாம். அவை நாங்கள் போன்ற கலரை மாத்திரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து கலர். அதனுடைய பெருமானமாக நாங்கள் ப்ளூவோ ஏதோ ஒரு கலரை நாங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இங்கே ப்ளூ கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் வேறொரு கலரும் கொடுக்கலாம். சரிதானே? அது ப்ளூன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் அதை மட்டும் கொடுக்குறேன். இப்போ இங்கே செமிகோலனோட முடிக்கணும். செமிகோலன் இல்லாட்டியும் ஒன்று மட்டும் நாங்கள் ஒரு சிஎஸ்எஸ் மட்டும் எழுதுறா, செமிகோலன் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்டு எழுதுறா கட்டாயம் செமிகோலனால தான் வேறுபடுத்தப்படணும். இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் ஃபீடை
பேராகிராஃபினுடைய கலரை மாற்றுறதுக்காக ஸ்டைல்ன்ற பண்பு கட்டாயம் பயன்படுத்தப்படும். இதை நான் சொல்லும் இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். 3 வகையான சிஎஸ்எஸ் இருக்கு. அதில் ஒரு வகையான சிஎஸ்எஸ் தான் இன்லைன் சிஎஸ்எஸ், உள்வரி இந்த பாணித்தாள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேராகிராஃப் டெக்குள்ளேயே நான் ஸ்டைல் ஒரு பண்பை பயன்படுத்தி சிஎஸ்எஸ் எழுதிக்கிறேன். இதை நான் ரன் பண்ணுறதாக இருந்தால் ரீஃப்ரெஷ் பண்ணினோம்னால் இந்த கலர் வந்துட்டு ப்ளூவாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு சிஎஸ்எஸ் எழுதுறதாக இருந்தால், இப்போ உதாரணமாக ஃபொண்ட் சைஸ் வந்துட்டு மாற்றுறதாக இருந்தால் அதுக்குள்ளேயே நாங்கள் எழுதலாம். இந்த பேராகிராஃப் இந்த டெக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். நான் வந்து செமிகோலனால் வேறுபடுத்தி போட்டு இங்கே நான் ஃபொண்ட் சைஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஃபொண்ட் சைஸ்னு கொடுத்துட்டு அப்போ ஒவ்வொன்று முடியும் கோலோன் கொடுத்துட்டு அதில் வெலுவை கொடுக்கணும். அதே ஃபொண்ட் சைஸ் தான் ப்ராப்பர்ட்டி, அதனுடைய வெலு இப்போ 14 பிக்சலோ 12 பிக்சலோ 16 பிக்சலோ இதை ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா செமிகோலனோடய முடிச்சு கொள்வது நல்லது. ரைட், இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணியும் பார்க்கலாம். ஃபொண்ட் சைஸ் வேலை செய்யலைண்ணே. ஃபொண்ட் சைஸ் வந்து சிலதுக்கு வேலை செய்யாது, சில ப்ரௌசரில். வேலை செஞ்சு நான் பிக்சல் வேலை செய்யலாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு 28ன்னு கொஞ்சம் வித்தியாசம் ஆகுது. பிக்சல் பார்ப்போம். வேலை செய்யுது. இருந்த சைஸ் அதே சைஸை தான் இருந்திருக்கு. நான் பெரிய சைஸ் கொடுக்கும்போது வேலை செய்யுது. சரி தானே. 28 பிக்சல்னு சொல்லி கொடுத்திக்கிறேன். ஃபோன் சைஸ்னு கொடுத்திக்கிறேன். ஆகவே நான் இப்போ இந்த பேராகிராஃப் டெக்குக்கு ஸ்டைல் பயன்படுத்தி கலர் கொடுத்திக்கிறேன், ஃபோன் சைஸ் கொடுத்திக்கிறேன். இன்னொன்று நாங்கள் பயன்படுத்தினாலும் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் டெக்ஸ்ட் லைன்னு சொல்லி ஒன்று, டெக்ஸ்ட் லைன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சென்டர் பண்ணுறதுனால தான் நாங்கள் டெக்ஸ்ட் லைன் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் லைனில் நாங்கள் சிஎஸ்எஸ் பாவிக்கலாம். இங்கே நான் உதாரணமாக சென்டரில் கொடுப்பேன். சரிதானே. நான் இதை கீழே கொண்டு வரேன். டெக்ஸ்ட் லைன் சென்டர். சரிதானே. அடிப்படை இதை நான் சேவ் பண்ணோம்னா சென்டராக மாற்றி. கிளியரா. இப்போ இது வந்து இதை தான் நாங்கள் இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். பேராகிராஃப் ஒன்று தேவைன்னு சொன்னால் பேராகிராஃபை போட்டாச்சு, அதுக்குள்ளே என்ன செய்யலாம், நாங்கள் சிஎஸ்எஸ் எழுதலாம். அவை சிஎஸ்எஸ் எழுதும்போது ஸ்டைல் ஒரு பண்பு பயன்படுத்தணும். அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் கலருக்கு பொதுவாக கலர்ன்றே பயன்படுத்துவோம். இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு கலரை கொடுக்கலாம். ஃபோன் சைஸ்ன்றது ஃபோன் சைஸை கூட்டுறதுக்கு நான் பயன்படுத்துறது. இப்போ 28 பிக்சல் கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் லைனாக சென்டர்னு கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொன்று நாங்கள் உருவாக்க போகிறோம். உதாரணமாக நாங்கள் ஒரு ஹெட்டிங் ஒன்று உருவாக்க போகிறேனாக இருந்தால் உதாரணமாக H1 கொடுக்குறேன். வெல்கம் டு மை வெப்சைட்னு சொல்லி உதாரணமாக கொடுக்குறேன். இதை நான் H1 ஹெட்டிங் கொடுக்குறேன். இதுக்கு எந்த ஒரு சிஎஸ்எஸும் பயன்படுது, H1க்கு பயன்படுத்தலை, பேராகிராஃபுக்கு மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இதை நான் ரன் பண்ணுறேன். H1 வந்துருக்கு, வெல்கம் டு மை வெப்சைட்னு சொல்லி வந்துருக்கு. இதுக்குரிய சிஎஸ்எஸ் பயன்படுத்துறதாக இருந்தாலும் நாங்கள் H1க்குள்ள என்ன செய்யணும், ஸ்டைல் ஒரு பண்பு பயன்படுத்துவோம். ஸ்டைலை பயன்படுத்தி போட்டு நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான சிஎஸ்எஸ் கொடுக்கலாம். உதாரணமாக கலர் மாற்றுறதாக இருந்தால் கலர்னு கொடுக்கணும். நான் இதுக்கு வேற ஒரு கலர் கொடுக்கறதாக இருந்தால் ரெட்னு கொடுக்கலாம். இது கலர் ரெட்டாக மாறும். இதுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுக்கறதாக இருந்தால் டெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு சென்டர்னு சொல்லி பாவிக்கலாம். ஆகவே அந்த H1 ஹெட்டிங் 1 வந்துட்டு சென்டராக மாற்றப்படும். சரியா. இவ்வாறு தான் சிஎஸ்எஸ் பயன்படுத்து. இதை நாங்கள் சொல்லுவோம் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி. இதே சிஎஸ்எஸ் நீங்கள் வந்துட்டு இன்னொரு முறையில் பயன்படுத்தலாம். அதை நாங்கள் சொல்றது இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி
இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஆக இருந்தால் அந்த ஹெட்டுக்குள்ள நாங்கள் ஸ்டைல் ஒரு டெக் பாவிக்கணும். ஸ்டைல் ஒரு டெக்குக்குள்ள நாங்கள் சிஎஸ்எஸ் எழுதுறதை நாங்கள் சொல்லுவோம் இன்டர்னல் சிஎஸ்எஸ். நான் அந்த ஸ்டைல் டெக்கை முடிக்கிறேன். இந்த H1க்கும் பேராகிராஃபுக்கும் நான் எழுதின சிஎஸ்எஸ் சொல்லுவேன் இன்லைன் சிஎஸ்எஸ். அந்த லைன்லேயே நான் சிஎஸ்எஸ் எழுதினேன். H1க்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அதை அவ்வளோத்தையும் நாங்கள் H1க்குள்ளே எழுதிக்கிறோம். சரி, பேராகிராஃபுக்கு என்னென்ன மெருகூட்டல்கள் செய்யணுமோ அதை பேராகிராஃப் டெக்குக்குள்ளேயே நான் என்ன செஞ்சுக்கிறேன், எழுதிக்கிறேன். அப்போ இதை நான் சொல்கிறது அந்த டெக்குக்கு மட்டும்தான் இந்த சிஎஸ்எஸ் வேலை செய்யும். நாங்கள் பொதுவாக எல்லாத்துக்குமே எழுதுறதாக இருந்தால் நாங்கள் ஸ்டைலுக்குள்ளே இங்கே போட்டும் பேராகிராஃபுக்கும் H1க்கும் எழுதலாம். உதாரணமாக நான் அந்த H1க்குரிய சிஎஸ்எஸ் நான் அங்கே இல்லாமல் ஆக்குறேன். H1க்குரிய சிஎஸ்எஸ் இல்லாமல் ஆக்கிட்டேன். H1க்கு சிஎஸ்எஸ் இல்லாமல் ஆக்கினால் சிஎஸ்எஸ் இல்லாமல் இப்படி தான் காணப்படுது. இந்த H1க்குரிய சிஎஸ்எஸ் நான் இன்டர்னலாக எழுதுறதாக இருந்தேன். இன்டர்னலாக உள்ளக பாணித்தாள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு உள்வரி பாணித்தாள். அந்த பேராகிராஃபுக்கு நான் இப்போ எழுதிக்கிற உள்வரி இன்லைன். இப்போ H1க்கு நான் இன்டர்னல் எழுத போகிறேன். அவை எழுதுறதாக இருந்தால் அந்த டெக் H1 டெக்கு எழுதுறதாக இருந்தால் H1 போட்டுட்டு நாங்கள் ஒரு கேர்ள் ப்ராக்கெட் பாவிக்கணும். இந்த கேர்ள் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதலாம். இது நான் சொல்லுவோம் இந்த எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எந்த எலிமெண்ட்டுக்கு நான் சிஎஸ்எஸ் எழுதணும் அந்த எலிமெண்ட்டை பேர் எங்கே கொடுக்கணும். பேராகிராஃபுக்கு எழுதுறதா இருந்தால் பீண்டு போடணும். H1க்கு எழுதுறதா இருந்தால் H1ன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த H1க்கு நான் இப்போ சிஎஸ்எஸ் எழுதுறதா இருந்தால் இங்கே கலர்னு சொல்லி இங்கே கொடுக்கலாம். கலர் வந்துட்டு ரெட் என்று கொடுக்கலாம். செமிகோலன் நான் கொடுப்போம். நான் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுதுறதாக இருந்தால் இந்த செமிகோலனுக்கு அடுத்ததாக எழுதினால் சரி. இப்படி நாங்கள் எழுதுறதை சொல்லுவோம் இன்லைன் சிஎஸ்எஸ். அப்போ இன்லைன் சிஎஸ்எஸ்னா ஹெட்டுக்குள்ளே எழுதணும். ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் டெக்குன்னு ஒன்று பாய்க்கணும். இங்கே வந்து ஸ்டைல் பண்பாகத்தான் பயன்படுத்தப்படும் இன்லைனில். இன்டர்னலில் ஸ்டைல் வந்துட்டு ஒரு டெக்காக எலிமெண்ட்டாக பயன்படுத்தப்படும். இப்போ வந்துட்டு ரெட்டாக மாறுது. ஆகவே இதே H1க்கு நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பாவிக்கிறதாங்க. இதுக்குள்ள டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பாவிக்கிறேன். ஆகவே இந்த H1க்கு நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவை சென்டராக மாறும். இப்போ இது கிளியராக இதை நான் வந்துட்டு சொல்லுவோம் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் டெக் பாவிச்சு நான் எழுதிக்கிறேன் இன்டர்னல் சிஎஸ்எஸ். இது நாங்கள் சொல்லுவோம் இன்லைன் சிஎஸ்எஸ். பேராகிராஃபுக்கு நான் எழுதிருக்கிறது இன்லைன் சிஎஸ். அந்த லைனுக்குள்ளே நான் சிஎஸ்எஸ் எழுதிக்கிறேன். அதை நான் சொல்லுவோம் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, உதாரணமாக பொடிக்கு நாங்கள் எழுதுறதாக இருந்தால் பொடி டெக்குக்குள்ளேயே நான் பொடினா ஃபுல்லாக பயன்படுத்துறது. அந்த பொடிக்குள்ளே எல்லாத்துக்குமே பயன்படுத்துறது பொடிக்குள்ளே எழுதலாம். பொடி டெக்குக்குள்ளே நான் ஸ்டைல் சமன் கொடுத்து எழுதலாம். அல்லது இன்டர்னலில் அந்த பொடிக்கு நான் சிஎஸ்எஸ் எழுதுறதாக இருந்தால் பொடின்னு இங்கே கொடுப்போம். அந்த பொடியை கொடுத்துட்டு பொடிக்கு கேர்ள் ப்ராக்கெட் பாவிச்சு இதுக்குள்ள பொடிக்குரிய சிஎஸ்எஸ் எழுதலாம். பொடின்னு சொன்னால் அந்த பொடி ஃபுல்லாக பாவிக்கும். உதாரணம் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதாக இருந்தால் பொடிக்கு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்கப்படணும். பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லி கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நாங்கள் இதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்கலாம். சயன் கலர்னு கொடுக்குறோம். பொடிக்குரிய பொடி ஃபுல்லாக அந்த கலராக மாறும். அப்போ இதுதான் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. இப்போ பொடிக்கு நான் எழுதியிருக்கிறது இன்லைன் சிஎஸ்எஸ். என்ன ஸ்டைல் டெக்கு கூட எழுதிக்கிறேன். சரி, அதே பேக்ரவுண்ட் கலர் மாறும். சரிதானே, இது இன்லைன், இது இன்டர்னல். இன்னொரு சிஎஸ்எஸ் இருக்குது, அதை நான் சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் சொல்லி சொல்லுவோம். அதை நாங்கள் பார்ப்போம். இவ்வளோ கிளியரா? கிளியரா எல்லாருக்கும்? டேஞ்சர் ஆக்களுக்கு கிளியரா? ஹாஸ்டல்
ரைட். அடுத்து பார்ப்போம் நாங்கள் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறது. அப்போ இன்லைன் சரி, இன்டர்னல் சரி, எக்ஸ்டர்னல் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுறதாக இருந்தால் இந்த HTML பேஜுக்குள்ளே நாங்கள் சிஎஸ்எஸ் எழுத இயலாது. எக்ஸ்டர்னல் எழுதுறோம்னா வேறையாக ஒரு பேஜ் ஒன்று உருவாக்கணும் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி. இப்போ இது வந்து .html பேஜுக்குள்ளேயே நான் சிஎஸ்எஸ் எழுதுறது தான் இன்லைனும் இன்டர்னல். வேறையா ஒரு நான் வந்துட்டு பேஜ் ஒன்று எடுத்து .css ஃபைலாக எழுத வேண்டியது தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நான் இங்கே வந்துட்டு வேறு ஒரு பேஜில் தான் எழுதணும். எழுதி போட்டு அதே ஃபோல்டருக்குள்ளே நாங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். சரிதானே? ரைட். இப்போ உதாரணமாக நான் பொடிக்கு இங்கே சிஎஸ்எஸ் பாவிக்கல. இதில் பொடிக்கு நான் எக்ஸ்டர்னலில் கொடுப்போம்னு சொல்கிறேன். பொடிக்கு நான் பாவிக்க ஆட்டி பொடிக்கு கலர் வராது. அந்த பொடியை நான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல கொடுக்க போகிறேன். சரியா? அப்போ இது வந்து வேறொரு பேஜ் உருவாக்கியிருக்கேன். வேறொரு பேஜில் நாங்கள் ஒன்றும் எழுதுறோம். ஸ்டைல் டெக்கும் வராது, ஸ்டைல் பண்பும் வராது. நாங்கள் பொடிக்கு எழுதுறதாக இருந்தால் பொடின்னு போட்டாச்சு. பொடிக்குரிய அந்த கேர்ள் ப்ராக்கெட்டை போட்டாச்சு. பொடிக்குரிய கேர்ள் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம். நான் வந்து லாங்குவேஜை வேணும்னா சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்து கொள்ளலாம். பேக்ரவுண்ட் கலர். அப்போ நாங்கள் கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு உதாரணமாக எல்லோ ஒன்று கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ ஒன்று கொடுக்குறேன். ஆகவே நான் இதை சேவ் பண்ணும்போது இப்போ நான் HTML பேஜுக்குள்ளே எழுதலை, வேறு ஒரு பேஜில் தான் எழுதிக்கிறேன். பொடிக்குரிய பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக மாற்றுங்கன்னு சொல்லி இதை நான் இப்போ சேவ் பண்ணணும். என் பழைய ஃபைலும் டெஸ்க்டாப்பில் இருக்கிறதுனால இதை நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். இதுக்கு எதுவும் நீங்கள் பேர் ஒன்று கொடுக்கலாம். உதாரணமாக நான் ஸ்டைல்லே கொடுக்குறேன். ஸ்டைல் .css ஆக சேவ் பண்ணணும். அவங்க .css ஃபைலாக தான் நான் சேவ் பண்ணுவேன். ரைட். இப்போ கொடுத்ததுக்கு இப்போ இது ஒரு ஃபைலாக இருக்குது, இது ஒரு ஃபைலாக இருக்குது. இது ரெண்டு நான் லிங்க் பண்ண இல்லை. இப்போ நான் அங்கே கலர் கொடுத்ததுக்கு இங்கே கலர் வராது, பேக்ரவுண்ட் கலர் மாற இல்லை. ஏன்னா நான் அதை லிங்க் பண்ண இல்லை. ஆகவே இந்த சிஎஸ்எஸ் பேஜை நான் இந்த HTML பேஜுக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்யணும், லிங்க் பண்ணணும். அந்த லிங்க் பண்ணுறதுக்கு நாங்கள் கோடிங்கும் எழுதணும். ஹெட்டுக்குள்ளே தான் எழுதணும். சரிதானே? ஹெட்டுக்குள்ளே டைட்டில் இருக்கலாம். இன்டர்னல் எழுதுறாண்டாக அந்த HTML அந்த ஸ்டைல் டெக் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஒன்று வேறையாக எழுதி வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அதை லிங்க் பண்ணுறதுக்கான டெக்கையும் நான் இதுக்குள்ளே ஹெட்டுக்குள்ளே தான் எழுதணும். அதுக்கான டெக் வந்து லிங்க் தான். லிங்க்னு ஒன்று கொடுக்கணும். லிங்க் டெக் தான் பயன்படுத்தணும். அதுக்கு நாங்கள் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது, RELன்னு கொடுப்போம். REL ஸ்டைல் ஷீட்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். இங்கே ஸ்டைல் ஷீட் சொல்லி கொடுப்போம். இதுதானே ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி நான் வந்துட்டு அதோட லிங்க் அட்ரஸையும் கொடுக்கணும். அவை நாங்கள் 3 வகையான சிஎஸ்எஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் பார்த்தோம் இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்தோம். இன்லைன் எப்படி எழுதுறேன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். H1க்குள்ளே நாங்கள் எப்படி எழுதுறது தான் இன்லைன்னு சொல்லி பார்த்தோம். இன்டர்னல் வந்துட்டு HTML டெக்குக்குள்ளன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிதானே? இப்போ லிங்க் டெக் ஒன்று கொடுக்கணும். ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துட்டு hrefன்னு சொல்லி அந்த என்ன செய்யணும், நாங்கள் எங்களோட எழுதின சிஎஸ்எஸ் பேஜினுடைய பேரை கொடுக்கணும். இப்போ நான் இங்கே கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துட்டேன். அப்புறம் href. இந்த hrefன்னு நாங்கள் ஏற்கனவே இங்கே பாவிச்சோம். HREFன்னு ஒன்று பாவிச்சோம். எங்கே ஞாபகமிக்கா? என்ன டெக்குக்குள்ளே href பாவிச்சோம் இதுக்கு முதல்? எங்க டெக்குக்குள்ளே பாவிச்சோம். ஏன்னா டெக்குக்குள்ளே பாவிச்சோம் லிங்க் கொடுக்குறதுக்கு. அதே href பாவிச்சு நான் இந்த சிஎஸ்எஸ் style.css தானே உருவாக்கேன். ஆக அந்த style.css கொடுக்கணும். style.css நான் கொடுக்க போகிறேன். இதுவும் கொடுக்கலாம். இன்னொரு பண்பு மீறி டைப்னு சொல்லி அது வந்துட்டு ஆகும், கட்டாயம் இல்லை, அதுவும் கொடுத்தா நல்லா. டைப் இது ரெண்டும் கட்டாயம். ரிலேஷன்ஷிப்பும் hrefம் கொடுக்கணும். டைப் ஒன்று கொடுக்கலாம், டெக்ஸ்ட் அல்லது சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி. டெக்ஸ்ட் அல்லது சிஎஸ்எஸ்.
இப்போ இதுக்கு வந்துட்டு முடிவு டெக் இல்லை சரிதானே. லிங்க் வந்துட்டு நாங்கள் க்ளோஸ் டெக் இல்லை லிங்க்குக்கு. வேறு ஏதாவது க்ளோஸ் டெக் இல்லாத நாங்கள் பார்த்துக்கிறோமா லிங்க் தவிர? வேறு என்ன டெக் இருக்கு க்ளோஸ் டெக் இல்லாதது? பிஆர் பிஆர் டெக் இருக்குது. வேறு அது கேள்வியாக வந்திருக்கு. முடிவு டெக்களை கொண்டிருக்காத டெக்கள் எதுன்னு சொல்லி பிஆர் டெக். அப்போ அதுக்கு உதாரணம் தான் லிங்க் டெக். வேறு வேறு ஏதாவது? பிஆர் லிங்க். வேறு இமேஜ் ஐஎம்ஜி. ஐஎம்ஜி எஸ்ஆர்சின்னு எழுதின இமேஜ் போடுறதுக்கு ஐஎம்ஜி டெக்குக்கு முடிவு இல்லை, க்ளோஸ் பண்ணுறதில்ல. வேறு அடுத்து பார்த்தா ஹெச்ஆர்னு ஒரு டெக். வெரி குட். ஹெச்ஆர் டெக் ஹொரிசோண்டல் ரூலுக்கும் வந்துட்டு என்னது முடிவு டெக் இல்லை. வேற அடுத்து இன்னொன்று ஃபோமில் பார்த்தோம் ஒரு டெக். ஃபோமுக்குள்ள லாஸ்ட் கிளாஸில் படித்த ஃபோமுக்குள்ள ஒரு டெக் பார்த்தோம். இன்புட்னு ஒரு டெக் பார்த்தோம். இன்புட் டைப் டெக்ஸ்ட், இன்புட் டைப் ரேடியோ, இன்புட் டைப்னு சொல்லி பார்த்தோம் நிறைய. என்ன இப்போ இன்புட் டெக்கை நான் க்ளோஸ் பண்ணுறது இல்லை. இவ்வாறான க்ளோஸ் பண்ணாத டெக்ஸ்கள் இருக்கப்போ அதை என்னென்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி சரி. இப்போ இதை நாங்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன், சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே ஸ்டைல்டு வேறையா ஒரு பேஜ் ஒன்று உருவாக்கியிருக்கிறேன். அவன் இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வந்து இந்த ஹெச்டிஎம்எல்ற ஹெட் டெக்குக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கிறேன். ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட் ஹெச்ரெஃபில் அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ஸை நான் என்ன செஞ்சுக்கிறேன் கொடுத்துக்கிறேன். அப்போ லிங்க்கை நான் க்ளோஸ் பண்ணுறது இல்லை. ரைட். அப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து அதை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் yellowவாக மாறிடுச்சு. கிளியரா? அதே 3 வகையான சிஎஸ்எஸ் நாங்கள் இப்போ பார்த்துக்கிறோம். ஒன்று வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்னால் எந்த டெக்குக்கு நீங்கள் சிஎஸ்எஸ் பாவிக்கணுமே அந்த டெக்குக்குள்ளேயே ஸ்டைல்னு ஒரு பண்பை போட்டாச்சு சமன் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், சிஎஸ்எஸ் எழுதலாம். இது இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு வகையான சிஎஸ்எஸ் பார்த்தோம் இன்டர்னல் சிஎஸ்எஸ். உள்ளக பாணித்தால் அது வந்துட்டு நாங்கள் ஹெட் டெக்குக்குள்ளே ஸ்டைல்டு ஒரு டெக் பாவிக்கணும். அந்த டெக்குக்குள்ளே உங்களுக்கு தேவையான சிஎஸ்எஸ் எழுதலாம். எழுதும்போது இவ்வாறு ஏதாவது செலக்டரை போடணும். எலிமெண்ட் பல வகையான செலக்டருக்கு நாங்கள் பார்ப்போம். இது வந்து நாங்கள் ஒரு வகையான செலக்டர் எலிமெண்ட் செலக்டர். எந்த எலிமெண்ட்டுக்கு நாங்கள் சிஎஸ்எஸ் பாவிக்கணும் அந்த எலிமெண்ட்டை போட்டாச்சு கேர்ள் ப்ராக்கெட்டுக்குள்ளே சிஎஸ்எஸ் எழுதணும். அடுத்த சிஎஸ்எஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். அது வந்து ஹெச்டிஎம்எல் பேஜுக்குள்ளே எழுத மாட்டோம், வேறு ஒரு பேஜில் சிஎஸ்எஸ் எழுதி வைப்போம். ஆகவே நாங்கள் தேவையான சிஎஸ்எஸ் நம்ம இதில் எழுதியாச்சு. எழுதி போட்டு அதில் லிங்க்கை இங்கே கொடுத்துவிடுவோம், அந்த ஹெச்டிஎம்எல் பேஜுக்குள்ளே கொடுத்துவிடுவோம். இதில் எந்த சிஎஸ்எஸ் நல்ல எது ஒரு வினைத்திறனான சிஎஸ்எஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்லைனா, இன்டர்னலா, எக்ஸ்டர்னலா? எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் தான் சிறந்தது. என்ன சொன்னால் நாங்கள் ஹெச்டிஎம்எல்ல வேறையாக ஒரு பேஜில் எழுதிட்டு சிஎஸ்எஸ் வேறையா ஒரு பேஜில் எழுதி வைப்போம். ஆகவே சிஎஸ்எஸ்ல ஏதாவது மாற்றம் செய்யணும்னா இந்த பேஜுக்கு மட்டும் வந்தால் போதும். அதே நேரம் இந்த ஹெச்டிஎம்எல் பேஜில் வந்துட்டு கோடிங் எண்ணிக்கையை நாங்கள் என்ன செய்யலாம், குறைக்கலாம். குறைச்சி போட்டு அப்போ வந்து அந்த ஹெச்டிஎம்எல் பேஜ் தானே ரன் ஆக போகுது என்ன சார். அப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த பேஜ் வந்துட்டு லோட் ஆகாது. சிஎஸ்எஸ் மட்டும் இங்கே எழுதி போடும். சிஎஸ்எஸ் என்னென்ன சிஎஸ்எஸ் தேவைமோ இப்போ H1 தேவைண்டால் இங்கே எழுதியாச்சு. இந்த H1க்கு நாங்கள் இங்கே தேவைண்டால் இதுக்குள்ளே எழுதியாச்சு. இல்லைடா, இதுக்குள்ளே எழுதி போட்டு எல்லா சிஎஸ்எஸ்க்குமான லிங்க் இந்த இது மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இந்த லிங்க்கை மட்டும் கொடுத்து விட்டால் போதும். இல்லைங்களா? எவ்வாறு தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் காணப்படும். ரைட். இப்போ பார்ப்போம். அவைதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஆக இருக்கும். ரைட். இப்போ பார்ப்போம் சிஎஸ்எஸ் கொமெண்ட்னால் என்னென்னு பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே கொமெண்ட்ஸ் படிச்சிருக்கிறோம். பிஹெச்பியில் நாங்கள் என்ன
பைத்தன் படிக்கும்போது கொமெண்ட் ஒன்று பார்த்தோம். என்ன பைத்தனுக்கு என்ன குறியீடு வரும்? பைத்தன் கொமெண்ட்டுக்கு ஹேஷ். என்ன ஹேஷ் போட்டோம்னு சொன்னால் பைத்தன் கொமெண்ட்டாக இருக்கும். அது சிங்கிள் லைன் கொமெண்ட்டுக்கு ஹேஷ் பாய்ப்போம். மல்டி லைன் கொமெண்ட்டாக இருந்தால் இப்படி ட்ரிபிள் கொட்டேஷன் பாய்ப்போம் பைத்தன்லன்னு சொல்லி அதை ஏற்கனவே படித்தோம். ட்ரிபிள் கொட்டேஷன் இப்படி பாவிச்சு போட்டு கொமெண்ட் எழுதலாம். மல்டி லைனாக இருந்தால் இது சிங்கிள் லைன் பைத்தன் கொமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி HTML-லையும் கொமெண்ட் பார்த்தோம். என்ன HTML கொமெண்ட் எப்படி வரும்? HTML கொமெண்ட் நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அவர் இவ்வாறு டெக் கொண்டு வரணும், ஆச்சரியக்குறி கொண்டு வரணும், 2 டேஷ் வரும். பிறகு நீங்கள் கொமெண்ட் எழுதி போட்டு நீங்கள் அதை முடிக்கலாம். அப்போ இது நான் பார்த்தோம் HTML நாங்கள் கொமெண்ட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துறது. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் என்ன கொமெண்ட்டுக்கு வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். கொமெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், இப்போ கோடிங் பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அப்போ கொமெண்ட் வந்துட்டு ப்ரோக்ராமில் ரன் ஆகாது, காட்சிப்படுத்த வெளியீட்டில் காட்சிப்படுத்தப்படவும் ஆச்சு. கொமெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு எக்ஸ்பிளைன் CSS கோட். அப்போ எல்லா கோடும் தான் CSS-லேயும் தான், HTML-லேயும் தான், PHP-லேயும் தான். அவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நாங்கள் விவரிக்கிறது, கோடிங் பற்றி ஒரு விவரத்தை கொடுக்கலாம். யாராலும் கோடிங் விளங்காதாக்கள் வந்தால் இந்த கோடிங் இதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு கொமெண்ட் ஒன்றை பயன்படுத்தலாம். சரிதானே? ரைட். அவை CSS கொமெண்ட் வந்துட்டு இவ்வாறு தான் என்ன இந்த இப்படி நான் போட்டு ஒரு ஸ்டார் மார்க் வரும். அப்புறம் நான் கொமெண்ட் எழுதணும், பிறகு இதே இதில் முடிக்கணும். சரியா? அப்போ இதை தான் நான் சொல்லுவோம் CSS கொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். CSS கொமெண்ட்டுக்கான குறியீடு இதுதான், குறித்து வைத்துக் கொள்ளும். பேராகிராஃபுக்கு தான் இருக்கேன் பாருங்க. பேராகிராஃப் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கொமெண்ட் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்டைல் டெக்குக்குள்ள இவ்வாறு எழுதினால் HTML-க்குள்ள எழுதலாது. இப்போ ஸ்டைல் டெக்குக்குள்ள எழுதலாம், அல்லது வந்து நாங்கள் இன்லைனில் ஸ்டைல் சமண்ட் போட்டு எழுதும் அதுக்குள்ளே தான் எழுதணும். இதை வந்து நாங்கள் இங்கே வந்து எழுதினோம்னால் இது வந்து HTML பக்கம், HTML தான் அதில் எழுதினோம்னால் இது வந்து கொமெண்ட்டாக வேலை செய்யாது. இந்த ஸ்டைல் டெக்குக்குள்ள எழுதினோம்னால் அது CSS-ஆக இருக்கும், CSS கொமெண்ட்டாக. நான் இவற்றில் கொமெண்ட் எழுதுறேன்டா நீங்கள் இதை பாவிக்க இயலாது, தானே? அப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு HTML-க்குரிய அந்த கொமெண்ட்டை தான் பாவிக்கணும். இங்கே என்ன CSS எழுதிக்குது, என்ன வகையான CSS எழுதிக்கு? மூன்று வகையான CSS இப்போ பார்த்து தானே. இங்கே எழுதப்பட்டிருக்கிற CSS என்ன வகை? External CSS. எக்ஸ்டர்னலா? எக்ஸ்டர்னல்னா புதியது, internal. இன்டர்னல். அதே HTML பேஜுக்குள்ளேயே தான் எழுதிக்கிறோம். ஸ்டைல் டெக் பாவிச்சு எழுதியிருந்தால் இன்டர்னல். ஸ்டைல் சமன்னு சொல்லி இந்த P-க்குள்ள எழுதியிருந்தால், இப்போ நான் பேராகிராஃபுக்குள்ளே ஸ்டைல் சமன்னு போட்டு எழுதலாம். ஸ்டைல் சமன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே அங்கே நான் கலர் தானே பாவிச்சுக்கிறேன். இந்த ஹலோ வேர்ல்டுக்கு மட்டும் வேறொரு ஸ்டைல் இதுக்குள்ளே கொடுக்குறேன். ஃபோன் சைஸ் கொடுப்போம். வேணே ஃபோன் சைஸ் டெக்ஸ்ட் லைன் கொடுப்போம். டெக்ஸ்ட் லைன் சென்டர் வந்தில்லை தானே. டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ இதை நான் சொல்லுவோம் இன்லைன் CSS. இது இன்லைன், அந்த லைனுக்குள்ளே எழுதிக்கிறோம். அது வந்து போகுது, அது பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளேயும் எழுதலாம். இங்கே வந்துட்டு இந்த எல்லா பேராகிராஃபுக்கும் சேர்த்துங்க பாருங்க. அதான் நன்மை, இன்லைனை விட இன்டர்னலுங்க நன்மையை பாருங்க. இந்த இப்போ வந்துட்டு கலர் ரெட்டுன்றால் இதுக்குள்ளேயும் கலர் ரெட் எழுதணும், இந்த பேராகிராஃபுக்குள்ளேயும் கலர் ரெட் எழுதணும், இந்த பேராகிராஃபுக்குள்ளேயும் கலர் ரெட் எழுதினால் தான் இன்லைன் எழுதக்குள்ள எல்லாமே ரெட்டுன்னு மாறும். இன்டர்ன் எழுதும்போது பீண்டு போட்டுட்டு கலர் ரெட்டுன்னு கொடுத்தால் இந்த HTML-ல எத்தனை பேராகிராஃப் இருக்குதோ அத்தனை பேராகிராஃப்ல கலரும் ரெட்டாக மாறும். அது கோடிங் எண்ணிக்கையே குறைக்கலாம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எழுதும்போது. இன்லைனை விட இன்லைன் எழுதுண்டா ஒவ்வொரு டெக்குக்குமே நாங்கள் எழுதணும். இது என்ன இப்போ இது மட்டும் தானே சென்டராக மாற்றிக்கு. இது மூன்றையுமே சென்டராக மாத்திரனா மூணுக்குள்ளேயுமே ஸ்டைல் சமன் போட்டு எழுதணும். அப்படி இல்லாமல் நான் என்ன செய்யலாம், இதை எழுதாம இங்கே இதுக்குள்ள டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு கொடுத்தா மூன்றுமே சென்டராக மாறிடும்.